ஒருத்தருமே இல்லையா? நான் இருக்கேன். யாராதே? இது கேரமா ரன்னரங்க, லுக்கு ரன்னரமா? உங்க ரொமான்ஸ் எல்லாம் வீட்ல வச்சுக்கோங்க. நீங்க விளையாடுங்க. ஓகே. ஏ மைக், இவ்ளோ நேரம் விளையாடுனாங்களே, சாபாது. அதுவா விளையாட்டு? இப்ப உண்மையான விளையாட்டு இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. சிங்கம், ஆரம்பிடா நீ. அர்ஜுன் கேரம் விளையாடுவாரா? விளையாடாம என்ன அர்ஜுன், உங்க அம்மா சொல்றத பார்த்தா உண்மையிலேயே போட்டி நல்லா டெம்போவா போக போட்டுருக்குதே. இதுவரைக்கும் கலந்துக்கிட்ட எல்லாரையும் பிரியா தோக்கடிச்சிட்டாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்டோட விளையாட போறாங்க. இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்க போறோம். யாரு ஜெயிப்பா? என் மகன் தான் ஜெயிப்பான். ஒருவேளை நீங்க அவங்கள ஜெயிச்சிட்டீங்கன்னா கப்பு உங்க வீட்டுக்கு வரும். இல்லனா இந்த கப்பு உன்னிசாரி வீட்டுக்கு போயிடும். அது எப்படி போவோம்? என் புள்ள விட்டுருவானாத? நாங்கள விடுவோமா? போட்டியே இன்னும் ஆரம்பிக்கல. அவங்களுக்கு கப்பு வேணும்னா நாச்சி அப்பா பாத்திர கடையில போய் ஆர்டர் பண்ணு. அந்த கப் நான் தான் ஜெயிக்க போறேன். என்ன டயலாக் அடிக்கிறான் பாரு அம்மாவே, பாத்துக்க. ஐயோ, வடிவேல் டயலாக காப்பி அடிச்சு பேசுறதுக்கு இவ்ளோ கெத்தா? என்னமோ இவரே யோசிச்சு பேசுற மாதிரி உதார் விடுறது. ஓவரா பேசாத. யாரு ஜெயிக்க போறான்னு பாப்போம். பார்க்கலாம். மேட்ச் ரொம்ப டஃப்பா இருக்கும் போல இருக்கே. தப்பா? அவ தப்பா தானே ஆடிட்டு இருக்கா. வேற கம் ஆன் சேச்சி. மூடு வாய, ஆஞ்சிடுவேன். மூடு வாய. ஆட்டம் இப்போது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது.
பிரியா வெற்றி வாகை சூடுவாரா அல்லது அர்ஜுனுக்கு ஒரு வாய்ப்பை தருவாரா என்று இப்பொழுது தெரிந்துவிடும். ஹலோ, யாரு? 1 மினிட். சேச்சி, யார்கிட்டயாவது என் நம்பர் கொடுத்தீங்களா? ஏன்? யாரும் தெரியல, ஏதோ அர்ஜென்ட்னு சொல்றாங்க. ஹலோ, சொல்லுங்க. Thank you so much. In fact, thank you so much. டிஸ்டர்பன்ஸ். Yeah, sure. நான் இன்னும் ஒரு 5 minutesல கீழே வரேன். Yeah, okay, thanks. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. ரெட் மட்டும் தான் போட்டிருக்க. ஃபாலோ அப் இன்னும் போடணும். ஆடு. ஆட்டத்தில் திடீர் திருப்பமாக அர்ஜுனுக்கு ஒரு வாய்ப்பு அமைந்து விட்டது. சூப்பர். அர்ஜுன் தனது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அருமை. அர்ஜுன் தனது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார். எல்லாம் கை தட்டுக்குப்பா. கையை சும்மா வச்சுட்டு இருக்கீங்க. பனமரத்துல பாலா அர்ஜுனுக்கு சவாலா என்ன டாக்டர் மேடம், உங்க ஸ்மார்ட்னஸ் எல்லாமே போயிடுச்சா? யார் ரொம்ப ஸ்மார்ட்னு வீட்டுக்கு போனதும் தெரிஞ்சிடும். ப்ரூஃபோட இருக்கு. என்ன சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருக்கேன்.
தோல்வியை ஒத்துக்க முடியல அதானே? யாரோட விளையாட்டு நல்லா இருந்துச்சு, யாரோட விளையாட்டு நல்லா இல்ல, வீட்டுக்கு போனா தெரிஞ்சிரும். போங்க. ஓகே, அது வரைக்கும் தோல்வியை செலிப்ரேட் பண்ணு. ஓகேயா? விட்டா எனக்கே கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏதோ கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்றான். என்ன சர்ப்ரைஸ் தெரியலையே. வீட்டுல போய் பேசிக்கலாங்கிற. அப்படி என்ன யாருக்கும் தெரியக்கூடாத சஸ்பென்ஸ்? ஓ வாமா வசந்த சேனா, புதுசா என்ன விளையாட்ட விளையாட போறேன்? என்னது இது? பிரிச்சு பாருங்க. ம், பூஜா ஏன் பொண்ணு, என் ரத்தம். பூஜா உங்களோட பொண்ணுதான், உங்களோட ரத்தம் தான். உங்களால எப்படி இவ்வளவு கேவலமா சந்தேகப்பட முடிஞ்சது? பிளாட்ஃபார்ம்ல வாழறவங்க கூட தன்னோட வீடு, தன்னோட பொண்டாட்டி, தன்னோட குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா நீங்க ச்சே. நான் ஜெயிச்சிட்டேன் பூஜா. ஆமாப்பா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அமைதி அமைதி, சைலண்ட் சைலண்ட். எல்லாரும் கொஞ்சம் இருங்க. கப்பு சிப்பு இப்ப கொடுக்க போறோம். ஜெயிச்சவருக்கு வின்னர் கப்பு. இன்னைக்கு ஜெயிச்சது 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 அர்ஜுன். சூப்பர். அப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா. ஏன்பா அழறீங்க? நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா. ஏன் அழறீங்க? நான் ஜெயிச்சிட்டேன் பூஜா. நான் ஜெயிச்சிட்டேன் பூஜா. ஆமாப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்க.
சேச்சி விடு, ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ம். இத்தனை நாள் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரே செகண்ட்ல அந்த பயத்தை தூக்கி போட வச்சுட்டான். உண்மையிலேயே அவ டாக்டர் தான். அவளுக்கு எப்படியாவது ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஆனா எப்படி தேங்க்ஸ் சொல்றது? தேங்க்ஸ் சொல்லலைன்னா நன்றி கிட்டவன் சொல்லுவான். தேங்க்ஸ் சொல்ல போனா சண்டைக்கு வருவான். பரவாயில்ல, என்ன கடிச்சு கொதறனால பரவாயில்ல. அவளுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எப்படி சொல்றது? யோசி. திங்க் அர்ஜுன், திங்க். ஓகே. பிரியா, தேங்க்யூ வெரி மச். ஏய், தேங்க்யூ. ஐயோ, அப்படி சொன்னா பயந்து போயிடுவோம். டாக்டர் பிரியா, தேங்க்யூ வெரி மச். இது மெடிக்கல் ரெப் மாதிரி இருக்கு. இதை வேற எப்படி சொல்றது? பிரியா, தேங்க்யூ வெரி மச். சி, பம்பர மாதிரி இருக்கே. ஒரு லெட்டர் எழுதலாம். இல்ல, ஒரு தேங்க்யூ இமெயில் எழுதலாம். Dear Dr. Priya, I really appreciate all what you have done for me. It means a lot to me. ரொம்ப நன்றி. ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. அந்த கேரளாக்காரி அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாளே. என்ன பண்றது? எப்படி சொல்றது? தேங்க்யூ. தேங்க்யூ பிரியா. அப்ப பிரியா, தேங்க்யூ வெரி மச். நீ எனக்காக எவ்வளவு பெரிய உங்க தேங்க்ஸ் எனக்கு தேவையில்லை. இன்ஃபேக்ட் உங்களை மாதிரி ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன் கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஒரு நிமிஷம். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் ஆக்சுவலா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பிரியா, தேங்க்யூ வெரி மச். நீ எனக்காக எவ்வளவு பெரிய உங்க தேங்க்ஸ் எனக்கு தேவையில்லை. இன்ஃபேக்ட் உங்களை மாதிரி ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன் கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு தேவையில்லை. உங்க பொண்ணு உங்களுக்கு தான் பிறந்தாங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு லேப் ரிப்போர்ட் தேவைப்படுதுல்ல? பை தி வே, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல? அப்படி இல்ல பிரியா. வேற எப்படி சார்? வேற எப்படி? அசோக் என்கிட்ட என்னென்னமோ சொன்னா. அசோக் என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்களுக்கு தெரியாதா? பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பூஜா உங்க கூட தானே இருக்கா. உங்களுக்கு தெரியாது? நடுவுல எவனோ வந்து பூஜா உன் பொண்ணு இல்லன்னு சொன்னா அவளை துரத்திடுவீங்க. நாளைக்கு ஒருத்த வந்து பூஜா உன் பொண்ணு தானே சொன்னா அவளை சேர்த்துப்பீங்களா? படிக்காத முட்டாளுக்கு கூட இந்த மாதிரி சந்தேகம் வராது. நீங்க வெல் எஜுகேட்டட், பெரிய கம்பெனியோட சிஇஓ, ரொம்ப ஸ்மார்ட். ஆனா பொண்ணு மேல இருக்கிற நம்பிக்கையில மட்டும் பெரிய ஜீரோ. அப்படி இல்ல பிரியா. உண்மை சொல்லுங்க. இந்த சந்தேகம் வந்ததுனால தானே அன்னைக்கு பூஜா கடிப்பட்டு பிளட் தேவைப்பட்டு கூட பிளட் தர மாட்டேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு உங்க பிளட் குரூப் கூட தெரியாது. அன்னைக்கு அவ்வளவு பெரிய டிராமா பண்ணீங்க. இத பாரு பிரியா, இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. எனக்கு என்னோட பிளட் குரூப் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. 30 வயசு தாண்டி எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. உங்க பிளட் குரூப் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? இந்த மாதிரி எல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. பச்சை குழந்தை கூட உங்க மூஞ்சில காரி துப்பும். எனக்கு ஊசினாலே பயம், அது உனக்கு தெரியும்ல. அதனால இது வரைக்கும் நான் பிளட் டெஸ்ட் பண்ணதே இல்ல.
அண்ட் மோர் ஓவர் இது வரைக்கும் இந்த மாதிரி தேவையே வந்ததில்லை. எப்படி மண்டையில மூளையாவது இருக்கா இல்ல யூஸ் பண்றதுக்கு அவசியம் இல்லைன்னு கழட்டி கீழே வச்சிட்டீங்களா? You know what? நீங்க பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷின். உங்களால மத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சிக்கவே முடியாது. உங்க மண்டைக்குள்ள எவ்வளவு பெரிய ஈகோ இருக்கு தெரியுமா? வேற எதுக்குமே இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு அதுல முழுக்க முழுக்க ஈகோவை ரொப்பி வச்சிருக்கீங்க. இந்தா உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும்ல? டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும் உனக்கு. இந்த மாதிரி ஒரு மொக்க ஃபிகரை நீ இங்கிலீஷ் பேசி தானே கரெக்ட் பண்ணிருப்ப. படிக்க மாட்டியா? நானே சொல்லட்டுமா? சரி நானே எடுத்துக்கோ.